ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் 499வது நாமாவளியாக ஓம் நதி சுதாய நமஹ. முருகப்பெருமான் அந்த நாமாவளி கங்கை நதியின் புதல்வனான முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறை சக்தியை ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறது. இது கங்கையின் மகனாக முருகப்பெருமானை வர்ணிக்கிறார். இந்த கங்காதேவி எல்லா உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய வினைகளெல்லாம் போக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உடையவள். இமயமலையில் பல நதிகள் உருவானாலும் அதில் கங்கைக்கு ஒரு தனித்துவம் உண்டு. ஏன்னா அது இறை சக்தியால் வெளிப்படக்கூடியது. அந்த கங்கா ஜலத்தில் குளித்தால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீரிலையும் மாற்றம் ஏற்படுமா. அப்போ ஏற்பட்ட அந்த கங்கா ஜலம் அவ்வளோ ஒரு பாவங்கள் வினைகள் இதெல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் உடையது. அந்த கங்கா ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன மாற்றத்தை யாராவது செய்யறாளா அப்படின்னு ஆராய்ச்சியே பண்ணி பார்த்துட்டா. அதில் அந்த கங்கா ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை யாராலையும் விஞ்ஞானிகளாலே செய்ய முடியாததாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த சுத்த ஜலம், அந்த ஜலத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருந்தது. இந்த சரவண பொய்கை அங்கே தான் இருக்குது. அங்கே அம்பாள் குளித்த இடம், ஸ்நானம் பண்ண அம்பாள் குளித்த அந்த ஸ்நானம் பண்ண ஜலத்தில் அந்த நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நெருப்பை பஞ்ச பூதங்களாலும் தாங்க முடியாத அந்த நெருப்பு பிழம்பு அந்த சரவண பொய்கையில் குளிர்ந்து தான் குமார பரமேஸ்வரனாக குழந்தையாக வெளிப்பட்டார். அப்படி அந்த கங்கை ஜலத்திலிருந்து முருகப்பெருமான் உருவம் தாங்கி வர்றதால் அந்த நாமாவளியில் இறைவனை கங்கா நதியின் புதல்வனாக வர்ணிக்கிறது. அதாவது கங்கா எப்படி புனிதத்துவம் உடையது, அதில் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கும் புனிதத்துவம் கொடுக்குமோ அது மாதிரி முருகப்பெருமான் அந்த முருகனுடைய அந்த நாமத்தை சொன்னாலே புண்ணியத்தை கொடுத்துருவாராம். அதனால தான் முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு பன்மையில் சொல்லுவார். அப்படி முருகனுடைய ஆற்றலானது நமக்கு எல்லா பாக்கியத்தெல்லாம் கொடுக்கும். கங்கா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வினைகள் ஓடும். அது மாதிரி முருகப்பெருமானை நினைத்தாலே, அதனால தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ அப்படின்னு அனுபூதியில் கேட்பார். அப்படி இந்த நாமாவளி முருகனை கங்கை நதியின் புதல்வனாக வர்ணிக்கிறது. ஓம் நதி சுதாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.